இந்திரகுமார், உங்க கருத்து சொல்லுங்க. பழைய கதைகள் எதையுமே பேசக்கூடாது அப்படின்னா எதற்காக பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால இருக்கக்கூடிய கட்டுமானங்களை போய் தோண்டிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது தெரியவில்லை. அதை தோண்டி தோண்டி பழசையெல்லாம் எடுத்துக் கொண்டிருப்பவர்கள் சொல்றது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. இன்றைக்கு இந்தியாவில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஜனநாயக விரோதமான செயல்களை ஜெர்மனி, அமெரிக்கா, ஐக்கிய நாடுகளினுடைய அவை எல்லோரும் கண்டித்துக் கொண்டிருக்கிறார்கள். நோபல் பரிசு பெற்ற அறிஞர் அமர்த்தியா சென் தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்கிறார். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அறிஞர்கள் தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. சட்டம் இருக்கிறது என்கின்ற காரணத்தினாலேயே ஒருவரை ஆதாரம் இல்லாமல் கைது செய்து விசாரணை இல்லாமல் சிறையில் அடைக்கக்கூடிய உரிமையை பெரும்பான்மையை வைத்துக் கொண்டு உங்களால் பெற முடியும் என்றால் இந்த அரசியலமைப்பு சட்டத்தின் பெயரால் இங்கு நாடு ஆளப்படுகிறது என்று சொல்வது பொய்யாக்கப்படுகிறது. மெஜாரிட்டேரியன் ரோலை நோக்கி இந்தியா நகர்ந்து கொண்டிருக்கிறது. இதற்கு முன்னாடி உலகத்தைச் சேர்ந்த அறிவு சமூகம் இந்த வார்த்தைகளை ஜெர்மனியில நாசிப்படை ஆட்சியை பெறும் பொழுது இந்த வாசகத்தை சொன்னார்கள். இன்றைக்கு அதே அறிவு சமூகம் இந்தியாவை நோக்கி அதே வாசகங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறது அப்படின்றது ரொம்ப ஆபத்தான போக்கை உணர்த்தி கொண்டிருக்கிறது. அப்புறம் சார் சொன்னாரு சட்டங்களை எல்லாம் மாற்ற முடியாது அப்படின்னு சொன்னாரு. சட்டங்களை எல்லாம் மாற்ற முடியாது அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு நீட்டிலிருந்து கொடுக்கப்பட்டிருந்த விலக்கை ஏன் ஒன்றிய அரசு இப்போது பறித்துக் கொள்ளுகிறது? அந்த விலக்கை அப்படியே தொடரும் என்று அறிவிப்பதில் ஒன்றிய அரசுக்கு நாடாளுமன்றத்தில் சொல்லுவதில் என்ன சிக்கல்? நான் வரும்பொழுது கேட்டேன், மோடி அவர்கள் இப்போது அந்த பேசிக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு காரியகர்த்தர்கள் உரையில பேசுறத, அதுல அவர் என்ன கேட்கிறாரு அப்படின்னா ஹிந்தியில கேட்கிறாரு தன்னுடைய கர்த்தாக்கள்கிட்ட, நான் தமிழுக்காக செய்ததெல்லாம் உங்கள் மக்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு. உடனே ஒருத்தர் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றாரு. அதுக்கு ஒருத்தர் தமிழ்லே பதில் சொல்றாரு, ஆமாங்க ஐயா, நீங்க பல நாடுகளுக்கு போய் யாதும் ஊரே யாவரும் கேளிர்னு சொன்னது எங்களுக்கு தெரியும். அதே போல நீங்க திருக்குறளை மேற்கோள் காட்டி பேசினது எங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி உங்களுடைய தமிழ் வளர்ச்சி முன்னெடுப்புகள் எல்லாம் மக்களுக்கு தெரிஞ்சிருக்குது அப்படின்னு சொன்னாரு. மக்களுக்கு தெரியாதது என்ன அப்படின்னா 2022 டிசம்பர்ல நாடாளுமன்றத்தினுடைய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட போது அந்த தகவல், தமிழுக்கு ஒதுக்கப்பட்ட தொகை 74 கோடி, சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்கப்பட்ட தொகை 1448 கோடி. இதற்கு அடுத்து ஆர்டிஐ தாக்கல் பண்றாங்க. யாரு? நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் தாக்கல் செய்யறாங்க. அந்த ஆர்டிஐல வந்த தகவல் என்ன அப்படின்னா 2017 2022 வரைக்கும் சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதி மட்டும் 1074 கோடி ரூபாய் ரியல் டேர்ம்ஸ்ல. அதே தமிழுக்கு எடுத்து பார்க்கும் பொழுது 22.94 கோடி. அதாவது தமிழுக்கு ஒதுக்கப்பட்டதை விட கிட்டத்தட்ட 30 மடங்கு அதிகமான நிதி சமஸ்கிருதத்துக்கு. ஒரு லாஜிக் சொல்றாங்கல்ல, தமிழும் செவ்வியல் மொழி, சமஸ்கிருதமும் செவ்வியல் மொழி. சமஸ்கிருதம் அழிந்து போகக்கூடிய ஒரு நிலையில இருக்கு, தமிழ் நல்லா இருக்கு, அதை பாதுகாக்க வேண்டிய அவசியம். சமஸ்கிருதம் 23,000 பேர் பேசுற மொழிக்கு அதை காப்பாற்றணும்ல, நோய்வாய்ப்பட்டவங்களை காப்பாற்றணும்னு சொல்ற லாஜிக்கே எப்படி பாக்குறீங்க? 800 கோடி சமஸ்கிருதம் புதிதாக சமஸ்கிருதம் பேச்சு வழக்கிலும் எழுத்து வழக்கிலும் இன்றைக்கு இல்லாத ஒரு மொழி. ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் குறிப்பிட்ட இடத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் உச்சரிக்கக்கூடிய, ஒரு நாளைக்கு 10 to 20 நொடிகள் பேசக்கூடிய மொழியாக அது மாறி போயிருக்கிறது. அதற்கு இவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்கிறார்கள். சரி, 5 செவ்வியல் மொழிகள் இருக்கு, தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஒடியா. இந்த 5 மொழிகளுக்கும் ஒதுக்கப்பட்டது 29 கோடி. சமஸ்கிருதத்துக்கு இதை விட 22 மடங்கு அதிகமாக ஒதுக்குறாங்க. இது என்ன வகையான அடிப்படையில் ஒதுக்கப்படுகிறது அப்படின்றதுக்கு ஒன்றிய அரசிடம் எந்த ஜஸ்டிபிகேஷனும் கிடையாது. கூடுதலாக இந்த ஒன்றிய அரசு வந்ததற்கு பிறகு எத்தனை விஷயங்களை மக்கள் நலத்திட்டங்களுக்காக செயல்படுத்தி இருக்கிறார்கள், அந்த மக்கள் நலத்திட்டங்களுடைய பிரயோஜனம் என்னவாக இருக்கிறது அப்படின்றதுக்கு மோடி அரசு ஏதாவது டேட்டா வைத்திருக்கிறார்களா? தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட வேண்டிய டெவல்யூஷன் 41%. அந்த 41% கொடுக்க சொல்லி நிதி கமிஷன் ரெக்கமெண்டேஷன் எழுதுதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட மோடி பேக்டோர்ல போய் பேரம் பேசி அதை 31 மாத்துங்கன்னு சொல்றதுக்கு போறாருன்னு நான் சொல்லல. நிதி ஆயோகினுடைய சிஇஓ சொல்றாரு. அதை சொல்லிட்டு ஐயோ தப்பு பண்ணிட்டோம் போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை டெலீட் வேற பண்றாங்க. இன்றைக்கும் அதனுடைய ஃபுட்டேஜஸும் அதனுடைய டெக்ஸ்டும் அவைலபிளா தான் இருக்கு. 41% தமிழ்நாடு அரசுக்கு ஒதுக்கி இருக்கிறாங்களா? இல்ல, வெறும் 29% தான் ஒதுக்கி இருக்கிறாங்க. இதை நாடாளுமன்றத்தில் அவங்களே எந்த விதமான கூச்சநாச்சம் இல்லாமல் டேட்டாவாக வேறு கொடுக்கிறார்கள். ஆவரேஜ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கடந்த 10 ஆண்டுகள் கடந்த 5 ஆண்டுகள் எந்த ஆவரேஜ் எடுத்து பார்த்தாலும் 26 to 29 பைசாவுக்கு மேல அவர்கள் ஒதுக்கவே இல்லை அப்படின்றது டேட்டாவாக இருக்கிறது. இதுதான் இவர்கள் தமிழ்நாட்டுக்கு செய்த நலத்திட்டங்கள். எனது பூத்து எனது வலிமையான பூத்துன்னு சொல்றாரு, அதெல்லாம் கிடையாது. எனது பொய் வலிமையான பொய். இதுதான் மோடி அவர்களுடைய பிரச்சாரமாக இருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு பிரச்சாரம் செய்து விட்டு போனார் மோடி.
என்ன பிரச்சாரம் செய்யறாரு? நான் உங்களுக்கு வீடு கட்டி கொடுத்தேன்னு சொல்றாரு. வீடு கட்டுறதுக்கு அவர் என்ன பங்களிப்பை செய்தார்? மக்களுக்கு அவர் கொடுத்த பங்கை விட தமிழ்நாடு அரசு பல மடங்கு அதிகமாக ஒதுக்கீடு செய்து கொண்டிருக்கிறது அப்படின்றது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் தெரியும். இந்த திட்டத்தை தமிழ்நாடு அரசு தான் முன்னோடி திட்டமாக செயல்படுத்தியது அப்படின்றது ஒன்றிய அரசினுடைய ஆவணங்களிலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சத்ருவ திட்டத்திலிருந்து எல்லாவற்றையும் தமிழ்நாடு அரசு பார்த்து செய்து கொண்டிருக்கும் பொழுது ஜாயிண்ட் போட்டுக்கிறேன்ற பேர்ல உள்ள வந்துட்டு, நான் காசு கொடுக்கிறேன்ற பேர்ல உள்ள வந்துட்டு ஸ்டிக்கரை மட்டும் ஒட்டிக்கிட்டு கொடுத்த காசையெல்லாம் அப்படியே ரிவர்ஸ்ல கொண்டு போறது. 75-25 உள்ள வருவாங்க, ஆஹா அற்புதம் அப்படின்னு தோணும். அதற்கப்புறம் 60-40 மாத்துவாங்க, அப்புறம் 50-15 பாங்க, அப்புறம் 40-60 அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பேடனையும் மாநில அரசு ஏற்கனவே மாநிலம் தானே செஞ்சுட்டு இருக்கு. நீங்க எதுக்காக உள்ள வந்தீங்க 75 தர்றேன்னு திருப்பி 40 மாத்துறீங்க? யாரை ஏமாற்றுவதற்கு? இவ்வளவு சொல்றீங்களே, அப்புறம் பிரதமர் இன்னைக்கு காலையில சொல்றாரு தமிழக மக்களுக்கு பாஜக மீதான நம்பிக்கை அதிகரித்திருக்கிறது அப்படின்னு சொல்லி. எந்த நம்பிக்கையில் அவர் சொல்லுவாரு? இல்ல அவர் நிறைய முறை வர்றாரு பல இடங்கள்ல, நீங்களும் நான் அந்த கேள்வி கோபநாட்ட கூட கேட்டேன். 2வது இடத்துக்கு போட்டி போடக்கூடிய ஒரு நிலைக்கு பாஜக வந்து விட்டதுன்னு பரவலா பேசக்கூடிய கருத்துக்களையும் நீங்க கேட்பீங்கல்ல, இது எங்க இருந்து வருது? பரவலாக அவர்கள் அந்த கருத்தை உருவாக்க பார்க்கிறார்கள். நான் ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் கோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து ஒரு சம்மிட்ல கலந்துக்கிறாரு, ஒரு தொலைக்காட்சி விவாதத்துல. அந்த சம்மிட்ல நிர்மலா சீதாராமன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தேர்தலில் நீங்க போட்டியிடலையா மேடம்னு கேட்டபோது என்கிட்ட காசு இல்ல, அதனால போட்டியிட முடியல. கூடுதலா அவங்க ஒருபடி மேல போய் என்ன சொல்றாங்கன்னா, என்கிட்ட வந்து என்னோட ஏர்னிங்ஸ், என்னோட சேவிங்ஸ், என்னோட சேலரி இதுதான் இருக்கு. அதாவது என்னுடைய சம்பளம், வருமானம், சேவிங்ஸ், இது 3 தவிர என்கிட்ட காசு இல்ல, அதனால போட்டியிட முடியல. அப்ப இது 3 தாண்டின காசை வச்சிருக்கிறதுனாலதான் மோடியும், இது 3 தாண்டின காசை வச்சிருக்கிறதுனாலதான் தகரடப்பாவோடு வந்து அண்ணாமலையும் போட்டியிடுறாங்களா அப்படின்ற அந்த கேள்வியை அவங்களே எழுப்புறாங்க. இல்ல நான் காட்டமான சொல்ல, இதுல இருந்து எனக்கு கேள்வி ஒன்னே ஒண்ணுதான். இந்தியா முழுக்க பிரதமர் மோடி அப்படின்ற ஒரு பிம்பம் போதும், நாங்க ஜெயிச்சு காட்டுவோம் அப்படின்றதான பிஜேபி கிளைம். இதை யாருமே மறுப்பதற்கு இல்லை. நித்யானந்த சாரும் மறுக்க மாட்டாரு, வெளிநடப்பு செய்த புரட்சிதாசனும் மறக்க மாட்டாரு. ஆனா இந்த பிரதமர் மோடியின் முகத்தை நம்பியே போட்டியிடுவதற்கு எதற்காக உங்களுக்கு காசு? பக்கத்திலே இருந்து பார்க்கிறதுனால அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு, இந்த மோடியின் முகத்தை நம்பிக்கொண்டு நம்ம தென் சென்னையிலேயோ தமிழ்நாட்டிலேயோ போட்டிக்கு இறங்கினால் நம்மை மக்கள் மன்னிக்க வைப்பார்கள், அதனால் நாம் ஒதுங்கிக் கொள்ளலாம். தூரத்தில் இருக்கும் அண்ணாமலைக்கு விவரம் தெரியாது, போட்டியிடுவார். பக்கத்தில் இருக்கும் நமக்கு விவரம் தெரியும், அதனால் ஒதுங்கிக் கொள்ளலாம்னு ஒதுங்கி கொண்டாரன்ற சந்தேகத்தை எல்லாம் நிர்மலா சீதாராமன் தான் எழுப்பி இருக்கிறாரு. தொடர்ச்சியாக இந்த அரசு மக்களுக்கு திட்டங்களை செய்யும் என்று எதிர்பார்த்த ஆட்சியை கொடுத்தால் இவங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கு, அந்த வழக்குல உச்சநீதிமன்றம் 2012 என்ன சொல்லுச்சு அப்படின்னா, இந்த ஏலம் விட்டு மட்டும் தான் ஸ்பெக்ட்ரம் ஒதுக்க வேண்டும்னு சொல்லுச்சு, ஏலம் விட வேண்டும்னு சொல்லுச்சு. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, டிசம்பர் 2023ல ஏலம்லாம் தேவையில்லை, ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்டர் பாஸ் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டத்தை மாத்துறாங்க. அதை மாத்துறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் நடந்தது. என்னன்னா, இந்த ஸ்பெக்ட்ரத்துக்கு ஒரு கம்பெனி அப்ளை பண்ணுதுன்னா அந்த கம்பெனி 2 தேவைகள் வச்சிருக்கணும். ஒன்னு GMPCS லைசன்ஸ், 2வது சேட்டலைட் ஆத்தரைசேஷன். ஆகஸ்ட் 2021ல பாரதி ஏர்டெலுக்கு சொந்தமான, பாரதி என்டர்பிரைஸுக்கு சொந்தமான ஒன்வெப் இந்தியா அப்படின்ற அந்த கம்பெனி 2021 ஆகஸ்ட்ல GMPCS லைசன்ஸ் வாங்குறாங்க. அந்த கம்பெனி 2023 நவம்பர் மாசம் லைசன்ஸ் எதுக்கு வாங்குறாங்க அப்படின்னா, அடுத்த கட்டமான சேட்டலைட் ஆத்தரைசேஷனுக்கு வாங்குறாங்க. இந்த 2 ஆண்டுகள் இடைப்பட்ட இடைவெளியில் இந்த கம்பெனி மட்டும் ஒட்டுமொத்தமாக 197.4 கோடி ரூபாய்க்கும் 37 கோடி ரூபாய்க்கு தனியாகவும் பாண்டு வாங்கி மோடி அரசுக்கு கொடுத்திருக்கிறார்கள். முழுக்க முழுக்க பிஜேபிக்கு மட்டுமே கொடுத்திருக்கிறார்கள். இந்தியாவில் 2G ஸ்பெக்ட்ரம் ஏலம் நடத்தணும்னு சொன்னாங்க இல்லையா, இந்த ஏலத்துல போட்டியிடணும். ஏலத்துக்கு போட்டியிடணும்னா என்ன பண்ணணும்? நிறைய பேருக்கு லைசன்ஸ் கொடுக்கணும். நிறைய பேருக்கு லைசன்ஸ் கொடுக்காம ஒரே ஒரு கம்பெனிக்கு லைசன்ஸ் கொடுத்து அந்த ஒரே ஒரு கம்பெனிக்கு ஒதுக்கணும்ன்றதுக்காக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்டர்ல வந்து ஒதுக்குறோம் அப்படின்னு சட்டத்தையே மாத்தி, சட்டத்தின் மூலமாக மக்கள் மத்தியில் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறது மோடி அரசுன்னு நான் சொல்லல, CAG அறிக்கை வரைக்கும் சொல்லுது. 7.5 லட்சம் கோடி நெடுஞ்சாலை போடுவதில் தொடங்கி இன்சூரன்ஸில் வரைக்கும் 00000000 நம்பர்ல 10 லட்சம் பேர் இன்சூரன்ஸ் வச்சிருக்கான். 999 நம்பர்ல 10 லட்சம் பேர் இன்சூரன்ஸ் வச்சிருக்கான். செத்து போன பேர்ல இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிருக்காங்க. செத்து போனவர்கள் பேரில் கொள்ளையடித்திருக்கிற இந்த மோடி அரசுன்ற டேட்டாவுக்கு இவர்களிடம் மறுப்பு இல்லாமல் என்ன பண்றாங்கன்னா, CAG அதிகாரிகளை இடமாற்றம் பண்றாங்க. உடனே அந்த பதவியிலிருந்து எல்லாரும் விலகிட்டாங்க. அதனால நாங்க சுத்தமானவர்கள். பிஜேபியில் சேர்த்து சுத்தமாக்குவது இல்ல ஜெயில அடைச்சு சுத்தமாக்குவது இந்த நாட்டில் ஜனநாயகம் நிலவி கொண்டிருக்கிறதா, பாசம் நடந்து கொண்டிருக்கிறதா? ஏற்கனவே எடுத்த 2011 சென்சஸ்ல OBC சர்வே எல்லாமே சேர்த்து தான் எடுக்கப்பட்டது. அதை கொடுங்கன்னு மோடி அரசு சுப்ரீம் கோர்ட்ல வச்சு கேட்டாங்க. ஐயோ அதெல்லாம் கொடுக்க முடியாது இவர் ஆனர்னு மறுத்துட்டாங்க. ஏன் மறுத்தாங்கன்னு தெரியல. அதுல சரி பண்ண போறேன், அதை சீர்திருத்த உலகத்திலேயே மோஸ்ட் எஃபிஷியன்ட் வந்து 99.9%, 99.1% எஃபிஷியண்டா எடுக்கப்பட்ட அந்த சர்வேயை வெளியே விட மாட்டேன்னு மோடிஜி சொல்லியிருக்கிறாரு. ஏன் சொல்லியிருக்கிறாருன்னு தெரியல.
அப்படி சொன்னதன் காரணமாகத்தான் வன்னியர்களுக்கு கொடுக்கப்பட்ட உள்ளிட ஒதுக்கீடு அப்படின்றது வந்து குவாஷ் ஆச்சு. அந்த வழக்கில் ஒருவேளை வன்னியர்களினுடைய எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு ஒன்றிய அரசு டேட்டாவை கொடுத்திருந்தால் வன்னியர்களுக்கு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஓபிசிக்களுக்கு சரியான பிரதிநிதித்துவம் கிடைக்கும். மோடியை போல இன்னும் 1000 நரேந்திர தாமோதர தாசுகள் உருவாவதற்கு அது வழிவகை செய்யும். அந்த வழியை ஏன் நித்யானந்தம் அவர்கள் மோடியிடம் சொல்லி கேட்டு தரக்கூடாது? நம்ம ஆப்ல வந்து அவர் கேட்டதும் கொடுப்பவனே அப்படின்னு வந்து நின்றாரு. அதனால இவர் கேட்டு அதை வாங்கி கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். நன்றி. நிறைவு கருத்து. ஓகே.